ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சூச்சு சார்லஸோட ரீக்ரியேஷன் ஸ்பைடர் ட்ரெயின் மல்டிப்ளேயர் கேம் தான் விளையாட போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க கேமில் போகலாம். ஓகே, இப்போ நானும் என் தம்பியும் தான் விளையாட போகிறோம். இது க்ரியேட் ஆக கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும். அவ்வளோதாங்க, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ட்ரெயினில் இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு இப்போயே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 8 கேஸோலின் கண்டுபிடிக்கணும். 8 கேஸோலின் கண்டுபிடிச்சி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு நம்ம அந்த சூச்சு சார்லஸ் தப்பிக்கணும். அவ்வளோதான் கைஸ் கான்செப்ட். சிம்பிள் கேம் தான், பட் ஆனால் சூப்பராக இருக்கும். சரி வாங்க, ட்ரெயின் எடுத்துகிட்டு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க வீட்டெல்லாம் போய் பார்ப்போம் கைஸ். இந்த வீட்டில் வேறு என்ன இருக்குன்னு தெரில. கேஸோலின் இருந்தால் நல்லாயிருக்கும். கேஸோலின் இருக்குது கைஸ், சூப்பர். இன்னும் 7 கேஸோலின் தான் கண்டுபிடிக்கணும். 7 கேஸோலின் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். ஆஹா, ட்ரெயின் வர போகுது. சரி, நம்ம முன்னாடி போய் அங்கே இருக்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளேயும் கேஸோலின் இருக்கணும். கேஸோலின் இருந்தால் சூப்பராக இருக்கும். இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்குது. ஆஹா, சூப்பராக இருக்குது. இந்த இடம் ரொம்ப லக்கியான இடமா இருக்கும் போலையே. அடுத்த வீட்லேயும் கேஸோலின் இருக்கணும். கேஸோலின் இருந்தால் எல்லோரும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். கேஸோலின் இருக்கா? கேஸோலின் இல்லை. கேஸோலின் இல்லாமல் போச்சு. அது சும்மா சொன்னேன் கைஸ். நீங்கள் பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. சும்மா கைஸ். சரி வாங்க, நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வீடுக்கு. இப்போ வேறு நெக்ஸ்ட்டு வீடு வர வரைக்கும் இங்கே நின்று ஓரமாக நின்று பார்க்கணும். வந்துடுச்சு, மலை மேலே வீடு இருக்குது. பிரேக்கை போடலாம். பிரேக் வேறு பிரேக் போட்டாச்சு. சரி வாங்க ஏறலாம் மேலே. மலையில் ஏறி இங்கே இருக்க வீட்டில் இருக்கான்னு பார்ப்போம். சரி ஓகே கைஸ், இந்த தடவை சொல்கிறேன். இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணணும். ஐயோ, இந்த வீட்லேயும் இல்லை கைஸ். நான் சும்மா சொன்னேன் கைஸ். நான் ஒரு வீடு சொல்கிறேன், அந்த வீட்டில் தான் இருக்குது சும்மா. சரி வாங்க கைஸ் போகலாம். இப்போ கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கணும். சூச்சு சார்லஸ் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஸ்பைடர் ட்ரெயின். ஓகே கைஸ், இந்த 2 வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்குன்னு என்னோடய 7ஆம் அறிவு சொல்லுது. இதில் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, இதுக்குள்ளே எது இருக்கான்னு பார்ப்போம். ப்ளீஸ் இருக்கணும். இங்கே ஒரு ஸ்க்ராப்பு. இதுக்குள்ளே இருந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுக்குள்ளே இதோ இருக்குது. எல்லோரும் பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவன் எடுத்துப்பான். நம்ம போகலாம் வாங்க. பக்கத்து வீட்லேயே இருக்கும்னு நம்புவோம். ஆஹா, கேஸ் கேன் எடுத்துட்டான். இந்த வீட்டில் இன்னும் நம்ம செக் பண்ணல. வாங்க போய் செக் பண்ணலாம். இந்த வீட்டில் இருக்குமா இருக்காதா? இருக்குது கைஸ். இந்த வீட்லேயும் ஒரே இடத்துல 2 வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது கொஞ்சம் ஸ்க்ராப் இருக்குது, அது வேணாம். சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்பைடர் ட்ரெயின் வர மாதிரி சத்தம் கேட்குது. வந்துடுச்சா என்ன? வரவே மாட்டேங்கிறாங்க கைஸ். அங்கேயே நின்றுட்டுருக்கான். சரி வருவாங்க. ஸ்பைடர் ட்ரெயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெளியே போய் பார்ப்போம். இந்த கேம் வந்து மல்டிப்ளேயர். இது ஆண்ட்ராய்டில் முக்கியமாக இருக்குது. இந்த கேமு ஆண்ட்ராய்டுக்கு நல்ல கிராஃபிக்ஸ் இருக்குது இந்த கேமுக்கு. சரி வாங்க, நம்ம வந்தானா இல்லைன்னு தெரிலையே. வரான். இந்த ட்ரெயின் வேறு இங்கே நின்றுட்டுருக்கு கைஸ். அவன் வந்துக்கிட்டே இருக்கான். அவன் அங்கே தான் நிற்கிது. அது வருது திரும்பி நம்மக்கிட்டே. போதா பாருங்க கைஸ். அது போயிடுச்சு. அப்போ ஐயா, நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம். இந்த கேஸோலின் எடுக்க முடியாது கைஸ். 2 கேஸோலின் தான் வெயிட் பண்ணி நிற்கிறான். ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே நிற்போம். ஜன்னல் வழியாக பார்ப்போம். இல்லை, போயிருக்கோன்னு நினைக்கிறேன். வந்துட்டுருப்பான். வரான் கைஸ். போயிடுச்சு ஒரு வழியா. இங்கே இருக்க ஸ்க்ராப் எடுப்போம். போயிட்டு ஸ்க்ராப் எடுத்தாச்சா? எடுத்துட்டான் கைஸ். வாங்க போகலாம். இப்போ ட்ரெயினில் ஏறிட்டு நேராக அந்த டன்னல் இருக்க இடத்துக்கிட்ட போயிருங்க. அங்கே போயிட்டு அங்கே 4 ஜென்ரேட்டர் இருக்கும். ஒரு ஜென்ரேட்டருக்கு 2 கேஸோலின் ஊற்றணும். ஓகே, ட்ரெயின் நிறுத்திடலாம். வேகமாக போகலாமா? இப்போ இங்கே எங்கேயும் நிறுத்தக்கூடாது. இப்போ இங்கே ஒரு மார்க் மாதிரி ஏதாவது வைக்கணும் கைஸ். இது ஓகேவாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த இடமா? ஓகே, இப்போ நேராக போகலாம் கைஸ். அந்த டனல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டனல் வருதா? வரல கைஸ். இன்னும் வெயிட் பண்ணோம் பொறுமையாக.
அந்த டனல் தான் கைஸ். இதில் வந்துட்டு இது ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு வேகமாக ஓடிப்போயா. நான் லெஃப்ட் சைடு ரெண்டுத்தையும் ஃபில் பண்ண போகிறேன். ரைட் சைடு ரெண்டுத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே கொஞ்சம் ஸ்க்ராப்ஸ் இருக்குது. ஆன் பண்ணும். 1 2 கரெக்டாக பண்ணணும். சரி, இந்த எது கரெக்டாக பண்ணும். ஏ திரும்பி தப்பாக வருது கைஸ். இது திரும்பியுமா கரெக்டாக வந்துடும். வந்துடுதுங்க. இன்னும் 2 டைம்ஸ் கரெக்டாக பண்ணும். 2 3 அப்பா ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியாச்சு கைஸ். நானும் ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டேன். இன்னும் 4 கேஸ் லைன் இருந்தால் வின் ஆயிடலாம். சரி வாங்க போகலாம். நம்ம ரிவர்ஸ் போட்டு அந்த பக்கம் பின்னாடி இருக்க இடத்துக்கு போகணும். வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வரட்டும், அதுக்கப்புறம் போகலாம். ஏறிட்டான். இப்போ ரிவர்ஸ் போட்டு ஏன் தெரியாமல் போட்டேனே. பிரேக்கு போட்டு ரிவர்ஸ் கீரை போட்டு அங்கே நேராக போயிடலாம். நேராக அங்கே போயிட்டு அதுக்கு முன்னாடி அப்கிரேட் பண்ணிடலாம். என்கிட்ட 6 ஸ்க்ராப் இருக்குது. ஸ்பீடு பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, என்கிட்ட இந்த எல்லா ஸ்க்ராப்பையும் அப்கிரேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்தால் அவன் பண்ணிப்பான். ஓகே, வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. வந்துட்டோம் கைஸ். இந்த இடம் தான். இந்த இடத்துல பிரேக் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். அங்கே கைஸ் போகலாம். இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதுன்னு எனக்கு நினச்சேன். நம்ம அந்த பக்கம் இருக்க வீட்டுக்கு போகலாம். அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். வாங்க கைஸ் போகலாம் பொறுமையாக. நான் எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் ட்ரெயினுக்குள்ளே ஏறினானே தெரியல. வாங்க கைஸ் திரும்பி கீழே இறங்கி இந்த வீட்டுக்கு அது போகலாம். இவன் இங்கே வந்துட்டுருக்கான். சரி, அவன் பார்க்கட்டும். நம்ம அந்த பக்கம் இருக்க வீட்டுக்கு போகலாம். இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஸ்க்ராப் இருக்குது, அதே அவன் எடுத்துட்டான். சரி வாங்க அந்த பக்கம் இருக்க வீட்டுக்கு போய் பார்ப்போம். இது வேறு ஒன்று சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளமாகவே இருக்குது. இந்த பக்கம் வீடு இருக்கா? அந்த பக்கம் கொஞ்சம் வீடு இருக்குது கைஸ். வாங்க அந்த வீட்டில் போய் செக் பண்ணலாம். ஆனால் அந்த பக்கம் தான் கைஸ் சுற்றிக்கிட்டு இருக்குது ஸ்பைடர் ட்ரெயின். இந்த இங்கே சுற்றிட்டு இருக்குங்க கைஸ், பார்த்துப்போங்க. எங்கே என்ட்ரன்ஸை காணுமே. அந்த இருக்குது கைஸ். திரும்பி இவன் என் கூடயே வராங்க கைஸ். சரி, இந்த இங்கே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. சரி வாங்க அடுத்த வீட்டுக்கு போகலாம். சரி, இந்த வீட்டு இல்லை, அந்த நம்ம ரைட் சைடு இருக்க வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சூச்சு வந்துடுச்சு. சரி, இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் நிறைய ஸ்க்ராப் கிடைக்குதுங்க. ஸ்க்ராப் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெயின் நல்லா அப்கிரேட் பண்ணிட்டோன்னா சூச்சுக்கிட்ட வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, அங்கே ஒரு கேஸ் கேன் இருக்குது. போய் வேகமாக எடுத்துடலாம் வாங்க. அது அப்புறம் எடுத்துக்கலாம் ஸ்க்ராப்பு. கேஸ் கேன் 1. இதுக்குள்ளே இன்னொரு கேஸ் கேன் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பார்க்கலாம். கேஸ் கேன் இல்லை கைஸ். அவன் ஒரு கேஸ் கேன் எடுத்துட்டான். இன்னும் 2 கேஸ் கேன் இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். 2 கேஸ் கேன் கண்டுபிடிக்கணும் இன்னும் நம்ம. ஓகே, இங்கே கொஞ்சம் ஸ்க்ராப் இருக்குது. இதே எடுத்துப்போம். ஸ்க்ராப் எடுத்தாச்சு. இந்த வீட்டை செக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். செக் பண்ணிட்டான். நேராக இப்போ ட்ரெயினுக்கு தாங்க யூஸ் பண்ணோம். அதுக்குள்ளே சூச்சு வந்துடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வருதா இல்லையான்னு செக் பண்ண பொறுமையாக பார்ப்போம். இங்கே எதுவும் இருக்க மாதிரி இல்லை. இந்த வீட்டை பார்த்தோம், இல்லை இன்னும் பார்க்கல. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கே கொஞ்சம் ஸ்க்ராப்ஸ் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக ஸ்க்ராப்பு தான் நிறையா இருக்குது கை. சுற்றி எடுத்து வச்சுப்போம். இது அப்கிரேட் பண்ண யூஸ் ஆகும் நிறையா. எடுத்துட்டாச்சு. அங்கே வேறு ட்ரெயின் வருது, சூச்சு ட்ரெயின். அவன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான் கிரி, என்னன்னே தெரில. ஓகே, இப்போ இங்கே வந்துட்டோம். இப்போ இந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் இங்கேயே நிற்கணும். போதா இல்லையான்னு பார்ப்போம் பொறுமையாக. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், ட்ரெயின் வெளியே தான் இருக்குது. ஓடிடலான்னு நினைக்கிறேன். ஸ்பைடர் ட்ரெயின் வந்துருச்சு. கிட்ட தான் எங்கேயும் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது, உங்களுக்கு கேட்குமான்னு தெரில. ஓடிடலாமா வேகமாக? அந்த பக்கம் தான் இருக்க மாதிரி இருக்குது. சரி வாங்க இதை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ட்ரெயின் இல்லை, வாங்க ஓடிடலாம். இந்த வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ ஒரு வீட்டுக்காக போய்கிட்ருக்கோம். ஏன்னா அங்கே நம்ம நேராக ஓடிட்டோன்னா வந்து பிடிச்சிரும் அது ட்ரெயின். ஒரு வீட்டில் இருந்தால் அப்படியே போல இருங்க. அவன் அந்த பக்கம் போயிட்டானே. இடி ட்ரெயின் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். சரி வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம். அவன் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த ஜென்ரேட்டர்கிட்ட அவன் போய்கிட்ருக்கான். அப்படியே மலை மேலே ஏறி போவோம். சூச்சு இங்கே வந்துடாத நடுவில் ப்ளீஸ்.
எதாவது வருதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. வந்துடுச்சு கைஸ். சரி செத்து போகிறது தான் போகிறேன். இந்த ஸ்க்ராப் எடுத்துகிட்டு செத்து போவோம். எப்படியும் மாட்டிக்கிட்டோம். சரி எஸ்கேப் ஆகப்பா பாருங்க. ஓட முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மோஸ்ட்டாக மாட்டிக்கிட்டோம். அம்மா பல்லே விளக்காது போல கைஸ். எப்படி இருக்குது பாருங்க. ஓகே வந்தாச்சு. இது வேறு பின்னாடியே வருதா. அது நல்லா சுடுங்க கைஸ். அதை முடிஞ்ச அளவுக்கு நெத்தியில் சுட பாருங்கள். அப்போ தான் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும். பின்னாடி போயிடுச்சு பார்த்தீங்களா. நெத்தியில் சுட்டோன்னே கொஞ்சம் நீங்கள் விட்டிங்கன்னா அது இது வேகமாக முன்னாடி வர ஆரம்பிச்சிடும். பார்த்து பார்த்து போகணும். அது நெத்தியில் முடிஞ்ச அளவுக்கு சுட பாருங்கள். அப்போ போயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 2 கேஸோலைன் தேவை. அங்கே கொஞ்சம் வீடு இருக்குது. அங்கே போய் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் செக் பண்ணவே இல்லை. பின்னாடி ரிவேர்ஸில் போவோம். அது வராதுன்னு நம்ம இப்போ இருக்க ஸ்க்ராப் வச்சு ஸ்பீடை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிடும். ஸ்பீடு ஃபுல்லு அவ்வளோதான். ஸ்பீடு இப்போ ஃபுல்லில் இருக்குது. பிரேக்கை போட்டுட்டு இங்கே எங்கேயோ வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். இந்த பக்கமான்னு தெரியலையே. தெரிஞ்ச வரைக்கும் அந்த மலை கீழே தான் நினைக்கிறேன். வாங்க கீழே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அப்கிரேட் பண்ணிடலாம். இல்லை வேணாம். எங்கே பார்த்தோம்? கீழே பார்த்தோம். ஞாபகம் வந்துடுச்சு. அங்கே கீழே போகலாம். கீழேயா மேலேயா? மேலே மேலே மேலே. இதோ இருக்குது. இந்த வீட்டு செக் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இல்லையா? செக் பண்ணலையா? செக் பண்ணிட்டோமா? இல்லை கைஸ் இந்த வீட்டு செக் பண்ணல. ஆனாலும் ஸ்க்ராப்பு தான் மோஸ்ட்டாக இருக்குது. ஸ்க்ராப் எதுக்கு நம்மளுக்கு? நிறைய ஆல்ரெடி இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செக் பண்ணிட்டோம். ஓகே எனக்கு வீடு இருக்குது. நான் கொஞ்சம் நிறைய வீடை பார்த்தேனே இந்த பக்கம். எதாவது இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இருங்க கைஸ் அவன் எடுத்துகிட்டு வரட்டும். இது வரைக்கும் இங்கே ட்ரெயின் வந்து நின்றுட்டுருப்போம். இந்த வீட்டை வந்து செக் பண்ணிட்டோமா? கதவு தந்துருந்தா செக் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேங்க. இந்த கேமில் கதவை செக் பண்ணிட்டு கதவை திறந்து விட்டு போயாங்க கைஸ். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ண இந்த வீட்டெல்லாம் செக் பண்ணிட்டோன்னு. ஓகே ஏறியாச்சு. இன்னும் அங்கே கொஞ்சம் வீடு இருக்குது போலையே. சரி தெரில அப்புறம் பார்த்துக்கலாம். வீடு இருக்குது கைஸ். வாங்க அங்கே போகலாம். அந்த பக்கம் வீடு இருக்கா இல்லையா எனக்கு தெரியலையே. சூச்சு வேறு பக்கத்தில் தான் கைஸ் எங்கேயும் சுற்றுது. சவுண்டு ரொம்ப ஹெவியாக கேட்குது. தோருக்கு வீடு. நான் சொன்னல கொஞ்சம் நிறைய வீடை பார்த்தேன். தோருக்கு பாருங்கள். இந்த வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா? வந்துடுச்சு. நினச்ச மாதிரியே சூச்சு வந்துடுச்சு. இந்த வீட்டுக்குள்ளே போய் பூந்துடலாம் வாங்க. அப்பா ரெடி வந்துடுச்சு. இன்னும் ஒரு அடி வாங்கியிருந்தோன்னா செத்துருப்போம். அப்படியே எஸ்கேப் ஆகியாச்சு. கொஞ்ச நேரம் எங்கேயே நிற்போம். சூச்சு போகிற வரைக்கும். அடுத்து அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம். கதவு திறந்தாச்சு. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நேராக அந்த வீட்டுக்குள்ளே ஓடிடலாம். நம்மளுக்கு அந்த சைடில் இருக்க வீடு தான். வேகமாக போயிடலாம் வாங்க. சூச்சு வேறு எங்கே இருக்குன்னு தெரில. இந்த வீடு செக் பண்ணிட்டோமா? செக் பண்ணிட்டோம் கைஸ். இந்த வீடெல்லாம் செக் பண்ணிட்டேன். கிரி ஆல்ரெடி. ஸ்க்ராப் தான் நிறைய கிடைக்குது. ஸ்க்ராப் வச்சு என்ன பண்ணுறது? இந்த வீடு சூச்சு வந்துடுச்சு கைஸ். சத்தங்கி தான் கைஸ் கேட்குது. இதோ இருக்குது கைஸ். அந்த பக்கம் தான் இருக்குது. கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கும் அதுக்கிட்டேருந்து. இந்த பக்கம் தோருக்கு பார்த்தீங்களா கைஸ்? போது திரும்பி வருது. திரும்பி வருது. உன்னை கதவு சாத்தி வெளியே மாட்டி விட்டுலாமா கைஸ்? இருங்க. அந்த டைம் சூச்சு ஒம்பது தரும். அடுத்த டைம் கிரியை வெளியே தள்ளி மாட்டி விட்டுறலாம். ஓகே கைஸ் அவன் வெளியே போயிட்டான். இதுதான் நல்ல சாக்கு. ஐயோ உள்ள வந்துட்டான். அவனுக்கு தெரியாது. அடுத்த டைம் தள்ளிடலாம். விடுங்க கைஸ். போயிட்டான். இந்த கைஸ் நல்ல சாக்கு. கதவை சாத்துருங்க. அவ்வளோதான். அது ஒன்றும் பிடிக்குது. இந்த சாக்கை நம்ம பயன்படுத்தி நம்ம ஓடிடலாம் கைஸ். நம்மளையும் துரத்திட்டு வந்து சாவடிச்சிடும். இருந்தாலும் பரவாயில்ல. ஓட ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. வந்துடுச்சு. அவ்வளோதான். நம்மளும் செத்துட்டோம் கைஸ். இன்னும் ஒரு அடி தான். அவ்வளோதான் கைஸ். நம்மளையும் சாவடிச்சிடுச்சு. திரும்பி அந்த வாயை வந்து க்ளோஸ்அப்லேயே காட்டிக்கிட்டு இருக்குங்க. என்னன்னே தெரில. ஓகே வந்து இன்னொரு 2 கேஸ் தான் கைஸ். ரொம்ப நேரமாக அதான் தேடிட்டுருக்கோம். இந்த லாஸ்ட்டு 1 2 தான் கைஸ் ரொம்ப வெறுப்பேற்றும். கண்டே பிடிக்க முடியாது. சரி இங்கே இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். டேமேஜ் அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி பண்ணிடுவோம் டேமேஜு. ஓகே இடத்துல தான் நிறுத்தணும். இங்கே தான் கொஞ்சம் வீடு. அவன் எங்கே கைஸ் அந்த பக்கம் போகிறான். இந்த கேமில் கொஞ்சம் பக்கும் லேகும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த கேம் சூப்பரான கேம் தான் கைஸ். சரி வாங்க போகலாம். மேப் கொஞ்சம் பெருசு இந்த கேமில். இதில் ஏதாவது இருக்கா? ஸ்க்ராப் தான் கைஸ் நிறைய இருக்குது.
சரி எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். எடுத்துக்கிட்டாச்சு. கிரி இந்த பக்கம் போகிறான், நம்ம அந்த பக்கம் அப்படியே போய் அந்த பக்கம் கொஞ்சம் வீடு இருக்குது. ட்ரெயின் சூச்சு வேறு அங்கே தான் கைஸ் போகுது. ஓகே, அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்குள்ளே ஓடிடலாம். இங்கே ஒரு இது கேஸ் கேன் இருக்குது கைஸ், அவ்வளோதான் கைஸ். இன்னும் ஒரு கேஸ் கேன் தான் கைஸ். எடுத்தாச்சு இந்த கேஸ் கேனை. இதை நம்ம இதுக்கப்புறம் நம்மளுக்கு கேஸ் கேன் அவனும் ஒரு கேஸ் கேன் எடுத்துனா அவ்வளோதான் கைஸ். எஸ்கேப் ஆக போகிறோம். கரெக்டாக ஏறிடலாம். ட்ரெயின் வேறு இங்கே தான் இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஸ்பைடர் ட்ரெயினை ஃப்ரண்ட்டில் போட்டோம் வந்து போட்டோம் வேகமாக அது பாட்டுக்கு போட்டு அப்கிரேட் பண்ணுவோம். கொஞ்சம் இவ்வளோ இருக்குது. டேமேஜ் அப்கிரேட் பண்ணிடுவோம். இருக்கிறத வச்சு டேமேஜ் அப்கிரேட் பண்ணிடுவோம். ஓகே, வந்தாச்சு. போய்கிட்டே இருக்கோம் நம்ம பாட்டுக்கு. சூச்சு வேறு எங்கே வர போகுதுன்னு தெரியல. வந்துடுச்சு கைஸ். சொன்னனே வருது பாருங்க. நம்ம சுடலாம் அதை. ஓகே, சுட்டுக்கிட்டே இருப்போம். இது வேலை ஏன் இப்படி பண்ணதுன்னே தெரியல கைஸ். கூட வந்துட்டுருக்கு சும்மாவே. ஒழுங்கா இங்கே இருக்க கண்ணையாவது யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கண்ணும் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. கலாஸ்மிக்கா மாதிரி இருக்குது. கேஜிஎஃப் படத்தில் வர கலாஸ்மிக்கா மாதிரி. ஆமாம், அப்படி தானே இருக்குது. அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்டில் கன் எமோஜியை போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, வந்துட்டோம் கிட்ட. இங்கே தானே இங்கிறோம். அந்த வந்துடுச்சு கைஸ். கரெக்டாக இந்த நேரத்தில் கொஞ்சம் அந்த ட்ராக் திரும்புகிற இடத்துல வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா அது ட்ரெயின் இப்போ நம்ம போட்டுட்டு வேகமாக ட்ரெயினில் ஏறிடணும். இல்லாட்டி வந்து அந்த ஸ்பைடர் ட்ரெயின் இதை நம்ம ஆன் பண்ணோன்னே அதுக்கு தெரிஞ்சிடும், வந்துகிட்டே இருக்கும். சரி, இதை ஆன் பண்ணலாம். ஒன்று கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ரெண்டாவது வந்து ஓகே, லாஸ்ட் ஒன்று கைஸ். சரி வாங்க திரும்ப ட்ரை பண்ணலாம். கரெக்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது கரெக்டாக போட்டாச்சு கைஸ். லாஸ்ட்டு ஒன்று. திரும்பி வாங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, திரும்பி இந்த ஃபஸ்ட்டே இதுவாகிடுச்சா. 1 2 திரும்பியுமா வெறுப்பேற்றுது கைஸ். 1 2 3 திரும்பி அவுட் ஆகிட்டோம் கைஸ். இது ரொம்ப வெறுப்பேற்றுது கைஸ். இது 1 2 3 அவ்வளோதான் கைஸ். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணிட்டு வேகமாக ட்ரெயினில் ஓடிடுங்க கைஸ். ஓகே, ஐயோ கிரி வேறு ட்ரெயினை விட்டு போகிறாங்க கைஸ். பழகியாங்கிறாங்க கைஸ். கதை வெளியே விட்டு சாத்தினதுக்கு நிறுத்துடா. ஐயோ, அது வேறு பின்னாடி வருது. போகலாம். சரி வேகமாக வாங்க ட்ரெயினில் ஏறி போய் ஆன் பண்ணிடலாம். அப்பா நிறுத்திட்டேன் ஒரு இல்லையா ட்ரெயின் எடுத்து. இப்போ இதை ஒன்றும் இல்லை கைஸ். நான் இந்த பக்கம் 2 இருக்கிறத பார்த்துப்போம் அந்த பக்கம். இப்போ இந்த ட்ரெயின் அந்த மேலே இருக்கிறது முடிகிற வரைக்கும் நம்மளே தான் ஃபாலோ பண்ணணும். அது வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருக்கணும். இதை ஒரு 2 minutes 3 minutes ஆகுது ஃபுல்லாக ஆகுறதுக்கு. அது வரைக்கும் நம்ம சுட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இதை நம்மளை ட்ரெயின் அடித்து எழுத்து குறைக்காது. இல்லாட்டி எழுத்தை குறைச்சிருச்சுன்னா நம்ம செத்துறோம். திரும்பி போய்கிட்டே இருக்கணும். இந்த ட்ரெயினில் இந்த இது முடிகிற வரைக்கும் இதை சுட்டுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நெத்தியில் சுட பாருங்க கைஸ். அப்போ தான் அது பின்னாடி போகும். அந்த பக்கம் 2 சுடுறதால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கண்ணும் மாற்றி இது புகை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான். ஓகே, இப்போ ஒரு 45% ஏறிடுச்சு. ஏறட்டும் பொறுமையாக. இன்னொரு 2 minutes ஏறும்னு நினைக்கிறேன். என் கைஸ் போகவே மாட்டேங்குது. வெறுப்பிச்சுட்டு போய் இப்போ சுட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த பக்கம் 2 இது சுட்டுக்கிட்டே இருக்கோம். இது போகவே மாட்டேங்குது கைஸ். இந்த இது ஃபுல்லாகிற வரைக்கும் அது நம்ம பின்னாடியே தான் ஒரு போகவே செய்யாது. கடைசியில் தான் அது வந்து ஒரு இடத்துல முட்டிக்கு இருங்க காட்டுறேன். முடிய போகுது கேம். ஒரு 60% ஏறிடுச்சு கைஸ். இன்னொரு 40% தான். அது வரைக்கும் இதை அடிச்சுக்கிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு இது நெத்தியில் சுற்றி லாங்காக இருக்க பாருங்கள் கைஸ். அப்போ தான் மோஸ்ட்டாக நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 1 minute ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன். சுடு 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 சுடு. இது என்ன கண்ணுன்னு தெரியுமா சுச்சு? கலாஸ்மிக்கா பெரியம்மா. ஐயோ, பிரேக் எதுக்கு போட்டான்னு தெரியல. சரி அங்கே போய் ஆன் பண்ணலாம். ரிவர்ஸில் ஃப்ரண்ட்டு. ஓகே வாங்க சுடலாம். இன்னொரு 30 or 20% தான் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னொரு half seconds தான் இருக்கும். வேறு போவே பின்னாடி போணுச்சுன்னா பரவாயில்ல கைஸ். கிட்ட வருது. நான் அந்த கன்று மாத்திர சாக்கில் அது கிட்ட வந்துடுது கைஸ். நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் சுடுற மாதிரி கன்று மாத்திர சாக்கில் அது கிட்ட வந்துடுது கைஸ். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் 4 பிளேயராக விளாட்னீங்கன்னா இந்த கேம்லாம் 10 minutesலேயே முடிச்சிடலாம். ஓகே, முடிய போகுது கைஸ். 95% முடிஞ்சிருச்சு. இதுதான் லாஸ்ட்டாக இதை சுட்டுட்டு போயிடலானுங்க.
அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ பாருங்க, எனக்கு ஒரு லாஜிக் போடுவானுங்க பாருங்க, சிரிப்பாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. இவ்வளோ நேரம் நம்ம சுட்டோம்ல கைஸ், அது செத்தே போல. ஆனால் பாருங்களேன், இதுக்குள்ளே மாட்டி செத்து போயிடுச்சான் அது. சரி, ஓகே, எப்படியோ கேம் ப்ளே முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.